அறிவோம் ஆரோக்கியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். தும்முனா இல்ல சிரிச்சா இல்ல ஏதாவது ஒரு பொருளை முக்கி நான் தூக்குனேன் அப்படின்னா உடனடியாக எனக்கு யூரின் கசியுது டாக்டர். ஸோ சில சமயங்களில் எனக்கு யூரின் வந்தது அப்படின்னா அதை கண்ட்ரோலே பண்ண முடியாது. உடனடியாக நான் டாய்லெட்டை நோக்கி ஓடணும். ஸோ இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை ரொம்ப நாளாகவே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த யூரினரி இன்கான்டினன்ஸ் அப்படிங்கிறது வயதாதனால வரக்கூடிய ஒரு பிரச்சனை மட்டும் கிடையாது. யங் ஏஜ்லேயே நிறைய பெண்களுக்கு இருக்குது. ஆஃப்டர் டெலிவரிலையும் இருக்குது, மெனோபாஸ் காலகட்டத்திலையும் இருக்குது. இன்னும் வயதான ஒரு நபர்களுக்கும் இந்த பிரச்சனைகள் இருக்குது பார்க்குறோம். ஸோ இந்த யூரினரி இன்கான்டினன்ஸ் சிறுநீரை அடக்க முடியாத ஒரு நிலை எதனால் உருவாகுது, இதை எப்படி நம்ம இயற்கையான முறையில் சரி செய்யலாம், அதை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். ஒரு 20 வயதில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா யூரின் வருது அப்படின்னா என்னால் அடக்க முடியல, உடனடியாக நான் டாய்லெட்டை தேடி ஓடணும். சில சமயங்களில் தும்முனா இருமுனா எனக்கு யூரின் கசியுது. இல்லை நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் பொழுது எல்லாமே எனக்கு அடிக்கடி யூரின் போகணும் போல் இருக்குது. முழுசாக எனக்கு அது பிளாடர் எம்டி ஆன மாதிரியான ஒரு உணர்வே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. 20 வயதுகளில் இது எதனால் உருவாகுது அப்படின்னா ஃப்ரீக்வெண்ட்டாக அவங்களுக்கு யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸ் உருவாகலாம். அதே மாதிரி ஒரு சிலருக்கு பிறவியிலேயே அவங்களுடைய பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் அப்படிங்கிறது வீக்கமாக இருக்கலாம். சில பேர் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய இந்த பிளாடர் சுற்றி இருக்கக்கூடிய நரம்புகள் அதிகமாக இரிட்டேட் ஆகிருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான காரணங்களில் தான் யங் ஏஜில் அந்த யூரினரி இன்கான்டினன்ஸ்ங்கிறது வருது. ஸோ ஏன்னா அவங்களுக்கு அந்த பிளாடரில் இருக்கக்கூடிய நரம்புகள் கொஞ்சமாக யூரின் கலெக்ட் ஆன உடனடியாக நமக்கு மூளைக்கு ஒரு சிக்னல் கொடுக்குறதோ இல்லை அந்த பிளாடர் நல்லா ஃபில் ஆன பிறகு அதை ஹோல்ட் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி அப்படிங்கிறது அந்த நரம்புகளுக்கு இல்லாமல் இரிட்டேட் ஆகிறதா முக்கியமான காரணம். இதுவே ஒரு 30 வயதுக்கு மேலே ஒரு டெலிவரி ஆயிடுச்சு, அதுக்கப்புறமா எனக்கு ஏதாவது ஒரு பொருளை முக்கி தூக்குனா அப்படின்னா எனக்கு யூரின் கசிய ஆரம்பிக்குது. ஏதாவது தும்முனா இருமுனா இல்லை சிரிச்சா கூட எனக்கு யூரின் கசியுது. சில சமயங்களில் யூரினை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு அந்த டெலிவரியோட ஒரு பக்க விளைவுகளாக அவங்களுக்கு அந்த பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் ப்ராப்பராக ஸ்ட்ரென்த்தாக இருக்காது. நிறைய பெண்கள் இன்னைக்கு ஆஃப்டர் த டெலிவரி பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் கரெக்டாக பண்ணுறதில்ல. இல்லை ஒருவேளை அந்த டெலிவரி சமயத்தில் சில ஒரு அதாவது அந்த செகண்ட் ஸ்டேஜில் ரொம்ப நேரம் அவங்களுக்கு குழந்தை அந்த கர்ப்பப்பையோட வாயில் தங்கி இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி நிலைகளில் இந்த பிளாடர் நெக் மசில்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம், அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய நரம்புகள் பாதிக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னா ஒரு டெலிவரிக்கு அப்புறமா அவங்களுக்கு இந்த யூரினரி இன்கான்டினன்ஸ் அப்படிங்கிறது வரலாம். இதுவே ஒரு 40 வயதுக்கு மேலே மெனோபாஸ் முன்னாடி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த ஈஸ்ட்ரோஜன் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி அந்த பிளாடர் உள்பகுதியில் இருக்கக்கூடிய கொலாஜன்ஸும் அவங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். இதனாலையும் அவங்களுக்கு ஃபுல்லாக எம்டி ஆகாது. ஸோ யூரின் போயிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சும் திருப்பியும் கொஞ்சமாக யூரின் வர்ற மாதிரியான ஒரு உணர்வு இருக்கும். நைட்டில் அடிக்கடி இதனால் எந்திரிக்கக்கூடிய ஒரு நிலையும் இருக்கும். ஸோ ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் இது அதிகமாகலாம். இதுவே ஒரு 60 வயது 70 வயதுகளில் அவங்களுடைய தசைகள் எல்லாமே பலகீனமாகிறதுனால யூரின் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. நைட்டில் அடிக்கடி எந்திரிக்க வேண்டிய ஒரு நிலை, சில சமயங்களில் யூரின் வந்தது அப்படின்னா அவசரமாக போகக்கூடிய ஒரு நிலையும் இருக்கும். ஸோ இது எல்லாமே என்னென்ன காரணங்களால் வரும் அப்படின்னா அடிக்கடி யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருந்தது, இல்லை உங்களுடைய ஏதாவது ஒரு சர்ஜரியோ இல்லை சி செக்ஷன் பண்ணியிருந்தாங்க, இல்லை வெஜினல் டெலிவரினால உங்களுடைய பிளாடரை சுற்றி இருக்கக்கூடிய நரம்புகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது, இல்லை மன அழுத்தத்தினாலையும் கூட இந்த பிரச்சனைகள் வரலாம். அதே மாதிரி நம்ம பெல்விக் ஃப்ளோர் தசைகள் பலகீனம் ஆகிறதுனாலையும் இந்த பிரச்சனைகள் வரலாம். இந்த மாதிரி நிலைகளில் முதல்ல நம்ம என்ன மாதிரியான சிகிச்சை முறைகளை ஃபாலோ பண்ணும். ஸோ பெண்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா இந்த யூரினரி இன்கான்டினன்ஸ் அப்படிங்கிறது நம்ம வெளியில் சொல்லக்கூடாத ஒரு விஷயங்கிறது இல்லை. நிறைய பெண்கள் இதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. முதல்ல நீங்கள் ஒரு மருத்துவர்கிட்ட இதை பற்றி ஒரு ஆலோசனை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இருக்கிறது ஸ்ட்ரெஸ்னால் வரக்கூடிய ஒரு இன்கான்டினன்ஸா, இல்லை ஓவர்ஃப்ளோ இன்கான்டினன்ஸா, இல்லை அர்ஜி இன்கான்டினன்ஸா, இல்லை ஃபங்க்ஷனல் இன்கான்டினன்ஸ்னு நம்ம சொல்லுவோம், மன அழுத்தத்தினால் வரக்கூடியது, இல்லை ஒரு மிக்ஸ்டு டைப்பாக கூட இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இது என்ன வகையில் வருது, இதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறதையும் முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதனை பொறுத்து அந்த சிகிச்சை முறைகளும் மாறுபடும். ஸோ இந்த மாதிரி நிலைகளில் நீங்கள் முதல்ல சில சுவாச பயிற்சிகளை பண்ணணும். மூலபந்தனம் அப்படிங்கிற சில சுவாச பயிற்சிகள்லாம் இருக்குது. இது நம்ம பெல்விக் ஃப்ளோர் மசிலை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடியது. அதே மாதிரி இந்த யூரித்ரான்ங்கிற இடத்துல இருக்கக்கூடிய தசைகளை பலப்படுத்தக்கூடியது, இந்த யூரித்ராவில் இருக்கக்கூடிய ஸ்பிங்டர் மசில்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடியது, நரம்புகளையும் பலப்படுத்தக்கூடியது. இந்த மூலபந்தனம் அப்படிங்கிற பயிற்சிகளை நம்ம பண்ணலாம். அடுத்ததான் நல்ல கொலாஜன் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரியான உணவுப் பொருட்களை நம்ம எடுத்துக்கணும். பயிறு வகைகள் நம்ம எடுத்துக்கலாம். திரிஃபலா மாதிரியான மூலிகைகள் நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி மாதுளையோட கஷாயம் எடுத்துக்கலாம். மாதுளையோட தோல் நீங்கள் கஷாயம் மாதிரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது இந்த பிளாடரோட நெக் மசில்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணும். ஸோ இந்த ஒரு விஷயமும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ கூடுதலாக சில வகையான
வகையான பஞ்சகர்மா சிகிச்சை முறைகளும் நம்ம வந்து பண்ணலாம். ஸோ அடிவயிற்று பகுதியில இருக்கக்கூடிய தசைகள ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கான சில மசாஜ் மெத்தட்ஸ், அதாவது பஞ்சகர்மா சிகிச்சை முறைகள வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம். அதே மாரி இடுப்பு பகுதியில இருக்கக்கூடிய தசைகள வந்து பலப்படுத்தக்கூடிய பயிற்சி முறைகளும், பஞ்சகர்மா சிகிச்சை முறைகளும் வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம். கூடுதலாக நம்ம சில சுவாச பயிற்சிகள் மூலமாக நம்மளுடைய மனதையும் வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றது. இந்த விஷயங்களெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணும்போது, இந்த யூரினரி இன்கான்டினன்ஸ் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து குறைய ஆரம்பிக்கும். பட் அதுக்கு முன்னாடி நம்ம எந்த ஸ்டேஜ்ல இருக்கோம், என்னென்ன காரணங்களால இது வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். ஸோ நான் சொன்ன இந்த விஷயங்களெல்லாம் நீங்க வந்து ஃபாலோ பண்ணலாம். அது கூட மலச்சிக்கல் இல்லாமலும், அடிக்கடி வந்து நமக்கு தும்மல், இருமல் இதெல்லாம் வராம இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துக்க வேண்டியது அவசியம். நான் நெறைய பேர் வந்து காலையில எழுந்த உடனே நான் தொடர்ந்து தும்மிக்கிட்டே இருப்பேன் டாக்டர். கிட்டத்தட்ட ஒரு 10, 15 வருஷமா இந்த எனக்கு தும்மல் அப்படிங்கிறது இருக்குன்னு சொல்லுவாங்க. நாளடைவுல அவங்களுக்கு யூரினரி இன்கான்டினன்ஸ் மாரி வரும். அதே மாரி தான் மலச்சிக்கல் சம்பந்தமான ஒரு விஷயங்களும். ஸோ மலச்சிக்கல் அப்படிங்கிறது தொடர்ந்து இருக்கும் பொழுது நமக்கு அடிவயிற்றில இருக்கக்கூடிய தசைகள் வந்து பலகீனமாகும். இதனாலேயும் வந்து உங்களுக்கு அந்த யூரினரி இன்கான்டினன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால நம்ம அடிவயிற்று தசைகள பலப்படுத்தக்கூடிய பஞ்சகர்மா சிகிச்சை முறைகளும், மூலமந்திரம் மாதிரியான சுவாச பயிற்சிகளும், மாதுளை கஷாயம், நல்ல கொலாஜனை வந்து அதிகரிக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் இதெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா, அந்த யூரினரி இன்கான்டினன்ஸ் சிறுநீர் அடங்காமை அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொஞ்சம் கொஞ்சமா வந்து நம்ம மாற்றத்த கொண்டு வரலாம். ஸோ இன்றைக்கு பெண்களுக்கு உண்டாகக்கூடிய யூரினரி இன்கான்டினன்ஸ் இது எதனாலலாம் வந்து உருவாகுது, எந்தெந்த வயதில என்னென்ன காரணங்களால வந்து உருவாகலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதற்கான சிகிச்சை முறைகள பத்தியும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அதனால பெண்கள் உங்களுக்கு இந்த பிரச்சனை இருந்ததுன்னா, தயங்காம ஒரு மருத்துவ ஆலோசனை வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இன்னைக்கு இந்த சிறுநீர் அடங்காமைன்னு சொல்லக்கூடிய யூரினரி இன்கான்டினன்ஸ் பத்தி பார்த்தோம். இதே போன்று ஒரு நல்ல தகவலோட உங்கள சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.